நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஏசாயா 43 அதிகாரம் 13 வாசிக்க கேட்போம். ஏசாயா 43:13. நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுகிற அருமையான வார்த்தை, இடைபடுகிற வார்த்தை. கர்த்தர் செய்வதை ஒருவரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு செய்கிற அற்புதமான கிரியைகளுக்கு நல்ல கரங்களை தட்டி, அவர் ஒன்றை செய்ய நினைக்கும் போது ஒருவரும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. நானே கர்த்தர். ஆமென். 11 வாசிக்கலாம். 11-12 வாசிக்க கேட்போம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 21 நாள்ல நம்ம தியானித்தோம். ஆண்டவர் செய்கிற எல்லா அற்புதத்தின் மையம் என்ன அப்படின்னா, அவர்தான் கர்த்தர் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து காங்கேயம் பாளையத்தில் வெளிப்பட வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து காரணம்பேட்டையில் வெளிப்பட வேண்டும் என்றால் நேராக வரமாட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். சூலூரில் வெளிப்பட வேண்டும் என்றால் நேராக வரமாட்டார். நம் மூலமாக அவர் நானே கர்த்தர் என்று ஆண்டவர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய பியூட்டிங்க. சர்வ வல்லவர், ஆல்மைட்டி காட். ஆனால் பாருங்க, அவர் தம்மை வெளிப்படுத்தும் போது அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நம் மூலமாகவே, சோத்திரம், நம்ம இருக்கிற பல்லடம், சோமனூர், காரணப்பேட்டை, கரடிவாவி எல்லா பகுதியிலும் நானே கர்த்தர் என்பதை விளங்க பண்ணுகிற தேவன். ஆமென். அதற்கு ஆண்டவர் பயன்படுத்துவது என்னுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை. ஆமென். வேலை பார்க்கிற இடங்களிலே கர்த்தரே தேவன் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலம் தேவன் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த மாதம் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் செய்ய நினைத்த அநேக திட்டங்கள் பெண்டிங் போல இருக்கலாம், எல்லாம் தடைபட்டதே போல இருக்கலாம். பயப்படாதீங்க. அவர் நம் மூலம் போட்ட திட்டங்கள் அப்படியே நடைபெறும். ஆமென். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அருமையான வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. அவர் என்ன செய்ய நினைக்கிறாராம்? வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 14:24 வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புத்தகத்தில் 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அல்லேலூயா. அவர் நினைத்திருக்கிறது நடக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிர்ணயித்தது நடக்கும். எல்லாம் ப்ரீ பிளான்டு. நம்ம நினைக்கிறோம், யாராவது நமக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டியிருக்கலாமோ, அல்லது பிசாசு சில தந்திரங்களை பயன்படுத்தி இருக்கலாமோ, அல்லது நம்முடைய பலவீனம் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடை பண்ணி விட்டுருக்குமோ, மனிதனுடைய சூழ்ச்சிகள், பொறாமை, எரிச்சல்கள், நமக்கு எதிராக அநேகர் எழும்பியிருக்கலாம். வேலை ஸ்தலங்களில் பல போராட்டத்தோடு வந்திருக்கலாம். பயப்படாதீங்க. இந்த மாதம் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து, கர்த்தர் உங்கள் மூலம் ஆண்டவர் எவைகளெல்லாம் நிறைவேற்ற அவர் பிளான் பண்ணியிருக்கிறாரோ அது அப்படியே நடக்கும். ஆமென். அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அவர் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். மட்டுமல்ல, அதே அதிகாரத்தில் 27 வாசிக்கலாம். வாசிக்க கேட்போம். 27. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? அல்லேலூயா. சில காரியத்தில் ஆண்டவர் நமக்கு நேராக கை நீட்டி விட்டால் அந்த கையை மடக்க ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே தான் அடிக்கடி சொல்லுவேன்,
தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். தேவன் சில பிளான் வச்சிருப்பாருங்க. அவருடைய நிர்ணயங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். அவருடைய திட்டங்கள் உண்டு. அவர் நினைத்திருக்கிறபடியே நடத்துவார். அவருடைய செய்கைகளை ஒருவரும் தடை செய்ய முடியாது. சில காரியம் நடக்கலையா, நமக்கு ரொம்ப வியாகுலப்படாதீங்க. இதெல்லாம் நடக்கலையே, நான் நினைத்தபடியே நடக்கலையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டு வந்திருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நினைத்ததாங்க நடக்கும். ஆமென். அதை யாராலும் தடை செய்ய முடியாது. ஆமென். உங்கள் மனதில் நினைக்கலாம், இன்னார் தடை செஞ்சுருப்பாங்களோ, இவங்க தடை பண்ணியிருப்பாங்களோ. ஸ்தோத்திரம். நான் தடைப்பட்டால் கோடி நன்றி சொல்லுவேன். சில விஷயங்கள் தடை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஆண்டவர் ஏதோ வேற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்னு சொல்லி சமாதானத்தோடு நாம் விட்டுறணும். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிச்சிடணும். நம்முடைய அர்ப்பணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், தண்ணீரை போல இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விட வேண்டும். ஆமென். தண்ணீரை நீங்கள் நிலத்தில் ஊற்றுனீங்கன்னா திருப்பி எடுக்க முடியுமா? அது அப்படியே உறிஞ்சிடுது பாருங்க. ஒரு செட்டு பில்லர் வச்சு கூட எடுக்க முடியாது. நிலம் என்ன செஞ்சது? பூமியானது அப்படியே தண்ணியை உறிந்து விடுகிறது. அப்படி ஒரு அர்ப்பணிப்பான். ஸ்தோத்திரம். எப்படி அர்ப்பணிப்பு? இருதயத்தை பலிபீடத்திலே வச்சிடறேன், நான் திருப்பி எடுக்கவே முடியாது. 100% உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அல்லேலூயா. தடை வருமா? வரும். பார்வோன் வருவான், அவனுடைய சேனைகள் வரும், அவனுடைய போர் வீரர்கள் வருவார்கள். இயற்கை தடை வருமா? கண்டிப்பாக வரும். செங்கடல் தடையாய் வந்தது, யோர்தான் தடையாய் வந்தது. மாறி காலத்திலே கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் இஸ்ரவேல் ஜனங்களின் பிரயாணத்தில் பெரிய தடையாய் வந்தது. சாதாரண நாட்களில் அந்த யோர்தானை கடந்திருக்கலாம், ஈஸியாக கடந்துடலாம். முழங்கால் அளவு தான் அதனுடைய தண்ணீர். ஆனால் அவங்க கடக்கிறப்ப கரை புரண்டு ஓடுகிற மாரி காலத்தில் நடந்தது. சாதாரண பிரச்சனை கூட சில நேரத்தில் நமக்கு பெரிய பூதாகாரமாய் தெரியுங்க. அப்பமே இதை செஞ்சிருந்தா ரொம்ப ஈஸியாக இருக்குமே. விலை கம்மியாக இருக்கிறப்ப இந்த காரியங்களெல்லாம் நம்ம சாதிச்சிருக்கலாமே நினைக்கலாம். இன்னைக்கு விலைவாசிலாம் ஏறி போய்விட்டது, இதெல்லாம் என்னால் வாங்க முடியுமா அப்படின்னு கவலைப்பட்டு வந்திருக்கிற தேவ ஜனமே, சோத்திரம், அநேக காரியங்கள் தடையாக இருக்கலாம், பயப்படாதீங்க. சோத்திரம், இந்த மார்ச் மாதம் கர்த்தர் செய்கிறதை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. விலைவாசி உயர்வோ, பார்வோனோ, ரதங்களோ, யோர்தானோ, செங்கடலோ, சோத்திர 7 ஜாதிகளோ, ஆண்டவர் செய்ய நினைத்ததை தடை செய்ய முடியாது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். சாத்தான் தடை செய்ய முடியாது, மனிதனுடைய சூழ்ச்சிகள் தடை செய்ய முடியாது. கர்த்தர் உங்க கூட இருந்து அவர் நிர்ணயித்தது உன் வாழ்க்கையிலே நடக்கும். அல்லேலூயா. அவர் நிர்ணயித்தது நடக்கும். ஆமென். அவருடைய நினைவுகள் நடக்கும், நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். பயப்படாதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில தடைகள் வரலாமா? வரும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? மீகா 2:13 வாசிக்கலாம். நமக்கு தெரிந்த வசனம். மீகாவின் புஸ்தகம் 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. தடைகள் வரும், தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடப்பார். அல்லேலூயா. உங்க கூட ஆண்டவர் நடந்து வருவார். விசேஷமாக தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து எல்லா தடைகளை நீக்குவார். வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த காலை வேளையில பயப்படாதீங்க. தடைகள் வரலாம், மனிதனுடைய சூழ்ச்சிகளோ நினைக்காதீங்க. அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். உடன் வேலை பார்ப்பவர்கள் சில நேரம் நமக்கு எப்படி இருக்கலாம்? முறுமுறுக்கலாம்.
ஸ்தோத்திரம். திடீரென்று நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்போ எந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்லாம் சொல்ல முடியாது. திடீரென்று அவர் நிர்ணயித்தது நம்முடைய வாழ்க்கையிலே நிலை நிற்கும். ஆமே, அவர் நினைத்தபடியே நடக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இதையும் நம்ம அறிஞ்சு வச்சுக்கணும். எல்லாரும் ஓஹோ ஆகன்றாங்களா? நல்ல கவனிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது, நீங்கள் நல்ல செழிப்பாக இருக்கும்போது எல்லாரும் உங்கள் பக்கத்தில் வரமாட்டாங்க. நீங்கள் நினைக்கிறபடி யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க, துக்கப்படுவாங்க. விசேஷமாக முறுமுறுப்பாக, சோத்திரம், நேற்று பிறந்தவன் முளைச்சி 3 இலை விடலை, இவன் இப்படி வந்துட்டானே, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ சொல்லும் போதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? 11ஆம் மணி நேரத்தில் வேலைக்கு வந்தவனுக்கு கர்த்தர் மற்றவருடைய கூலிக்கு அவர்களை ஈக்குவல் ஆக்கினார். அல்லேலூயா. நாங்கள் காலையிலேயே வந்துட்டோம், ஆனால் இவர்கள் வந்தது எத்தனை மணி நேரம்? 11ஆவது மணி நேரம். அப்போ பார்த்தீங்கன்னா 11ல் 5 போச்சுன்னா எவ்வளோ? 6 போச்சுன்னா 6 5 11. 11ஆம் மணி நேரம்னா ஈவினிங் 5 o'clock வேலைக்கு வந்திருக்கிறாங்க. மற்றவங்களாம் மார்னிங் 9 o'clock வந்திருக்கிறாங்க. அந்த ஓமை ரொம்ப அருமையான, அது ஒரு பெரிய செர்மன். அதனுடைய ரத்தின சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 9 மணிக்கு வேலைக்கு வந்தவன், அவனுக்கும் ஒரே கூலி. 11ஆம் மணி நேரம் இந்திய நேரப்படி மாலை 5 மணி. ஒர்க்கிங் டைம் எப்போ முடியுது? 6 மணிக்கு முடிஞ்சிருங்க. 9 மணிக்கு வந்தவனுக்கும் ஒரு பணம். ஈவினிங் 5 மணிக்கு வேலையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான், அவனுக்கும் ஒரே பணம். பார்த்தீங்களா? நான் சொன்னேன், திடீர்னு ஆண்டவர் நம்ம மேலே இரக்கம் காண்பித்து மற்றவர்களை எப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரோ, வித்தின் ஷார்ட் டைம், குறுகின நேரத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய சித்தம். அல்லேலூயா. அவருடைய திட்டம், அவருடைய ஆசைங்க. அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் இந்த 9 மணிக்கு வேலைக்கு வந்தவன் சொல்கிறான், என்ன ஆண்டவரே, இவன் கூலியை வாங்கிட்டு போயிருக்கலாம், இவன் எட்டி பார்க்குறான், அங்கே அவனுக்கு என்ன கூலி? அவனுக்கு ஒரு பணமா? 9 மணிக்கு காலையிலிருந்து சுட்டரிக்கிற வெயிலில் சாயங்காலம் வர ஊழியம் செய்தமே, எங்களுக்கு ஒரு பணமா? இது நியாயமா அப்படிங்கிறான். அப்போ ஆண்டவர் சவுக்கடி கொடுத்தது போல சொல்றார். அந்த வார்த்தை உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் பேசுகிற நல்ல அருமையான வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. ஏற்ற நேரத்தில் செய்வார். ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எஜமானை பிரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அந்த ஓமையின் சுருக்கத்தை சொல்றேன். இந்த 9 மணிக்கு வந்தவன் என்ன நினைச்சிருப்பான்? ஏன் பலன், சும்மா வேணா கூலி வாங்குறேன், என் பலத்தினால காலையிலிருந்து 6 மணி வரை நான் வேலை செஞ்சுருக்கிறேன், எஜமான் கூப்பிட்டார் வந்தேன். அந்த லஞ்ச் பேக்கோடு வந்திருக்கிறான், அவன் சாப்பிட்டுட்டு வேலை பார்த்துருக்குறான். 6 மணிக்கு அவன் நினச்சிருப்பான், இவர் எங்கே இறக்க குணமுள்ளவர், நான் ஏன் பலன், என் கை சாமர்த்தியம், இப்படி நான் அவன் ஃபுல் அவனுடைய தாட்டெல்லாம் இப்படி தான். ஆனால் 5 மணிக்கு ஆண்டவர் போய் அங்கே வழியோரத்தில் இருக்கிற வேலைக்கு வர்றியாப்பா அப்படிங்கிறான். ஏன் ஆண்டவர் 5 மணிக்கு போய் கூப்பிடுறாரு அப்படின்னா, அவன் இருதயத்தில் அவனுக்கு ஒரு விருப்பம். எப்படி வெறுங்கையா வீட்டுக்கு போகிறது? காலையிலே மனைவி லஞ்ச் பேக்கோடு நீ அனுப்பியிருக்கிறா, இன்னைக்கு கூலியே இல்லாமல் போனால் என் குடும்பம் எப்படி அது வாழும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை, கடுகளவு விசுவாசம், எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடாதான்னு சொல்லி 5 மணிக்கு யாருங்க வேலை கொடுப்பா? தேவன் அந்த 11ஆவது மணி நேரம் வெயிட் பண்ணுகிற அவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் காண்பிக்கிறார். அல்லேலூயா. எம்பெருமான் இயேசு கடுகளவு விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவன். ஆமென். சின்ன விசுவாசத்தோடு இன்னைக்கு வந்திருக்கலாம், எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் ஆண்டவர். என்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிறேனே, வெகு நாட்கள் ஆகிவிட்டது, இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாய் நின்ற, விசுவாசத்தோடு இருந்த, நம்பிக்கையோடு இருந்த 11ஆவது மணி வேலைக்காரர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்ததை போல இங்கு வந்து
அமர்ந்து சத்தியத்தை கேட்டுக்கொடுக்கிற ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதம் இரக்கம் செய்வார். ஓ, நீ கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம், அல்லேலூயா. எப்படி ஐயா கைவிடுவார்? நான் யோசித்து பார்த்தேன். இந்த 11வது மணி நேரத்தில் மாலை 5 மணிக்கு அந்த வேலைக்கு வந்தவனுடைய முழு நோக்கம் என்ன? நம்பி கூப்பிட்டுருக்காருங்க. 1 மணி நேரம் வேலை கொடுத்துருக்கிறார். ஏதாவது ஒன்று செய்யணும். முழு கவனம் என்ன அப்படின்னா, அழைத்தவரின் விருப்பத்தை நிறைவேற்ற துடிப்பு. ஆமென். என்னையே நம்பி இந்த 1 மணி நேரம் வேலை கொடுத்துருக்கிறாரு, எப்படியாவது அவரை பிரியப்படுத்தணும்னு சொல்லி முழு பலத்தை ஊற்றிருப்பான். அவனுடைய கண்கள் பக்கத்தில் நிற்கிறவனை பார்த்துருக்குமா? ஐயோ, டைம் ஆக போகுது, 6 மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா கூலி கொடுக்கணும், அந்த 1 மணி நேரத்தில் எப்படியாவது முடிஞ்ச வேலையை செஞ்சிடணுமேன்னு சொல்லி எத்தனை தாகம் பார்த்தீங்களா? யாரையும் கம்பேர் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க. திடீரென்று நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு எடுக்கப்படும். ஆமென். எத்தனையோ அடக்க ஆராதனை நான் பங்கு பெறுறேன். திடீரென்று நம்முடைய ஜீவன் எடுக்கப்படும். நம்முடைய முழு நோக்கம், நம்முடைய முழு கவனம் என்ன இருக்கணும் அப்படின்னா, அழைத்தவரை பிரியப்படுத்துவதிலே. ஆமென். அடிக்கடி சொல்லுவேன், ஜீவன் இருக்கிற வரை தான் நமக்கு கர்த்தர் இரக்கமுள்ளவர். இந்த நாட்கள் நம்ம என்ன செய்கிறோம்? வாட் வி ஆர் டூயிங் இன் திஸ் லைஃப்? நற்கிரிகளை செய்கிறோமா அல்லது சுயநலமாக வாழ்கிறோமா? பிறரையே கம்பேர் பண்ணி அவன் இப்படி இருந்துட்டான், நான் இப்படியே இருக்கிறேன், இப்படி நம்மையே பார்த்து சுயநலவாதிகளாய் வாழ்கிறோமா அல்லது அழைத்தவரை பிரியப்படுத்த நாம் துடிக்கிறோமா? அல்லேலூயா. ஆமென். கொடுத்த நாட்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமான வைர கற்கள்ங்க. அசட்டை பண்ணாதீங்க. எவ்ரிடே பியூட்டிஃபுல் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த அற்புதமான நாட்கள். நற்கிரிகளை செய்யுங்கள், தேவனை பிரியப்படுத்துங்கள். ஆமென். அப்போ கூட வேலை பார்க்குறவங்க சதி திட்டம் திட்டலாம், முறுமுறுக்கலாம், பயப்படாதீங்க. இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆமென். இந்த 11வது மணி நேரத்தில் வந்த அந்த 5 மணிக்கு வேலைக்கு வந்தவனுக்காக கர்த்தர் எப்படி வழக்காடுகிறார் பாருங்களேன். இந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். 5 to 6. பகலின் கஷ்டம் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். முறுமுறுக்கிறார். வேலை ஸ்தலங்களில் கண்டிப்பா நம்ம ஆசீர்வாதமாக திடீரென்று ப்ரமோஷன் கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? திடீரென்று இன்க்ரிமெண்ட் தருவார், புதிய கஸ்டமரை தருவார், நல்ல ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. பயப்படாதீங்க. திடீரென்று உங்களுக்கு ஸ்தோத்திர ப்ரமோஷன் வரும்போது, ஆமென், நெடுநாளாக இருந்தவர்களுக்கு சமமாக நம்மை ஆக்க தேவனால் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி நடக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய கொலீக்ஸ் கூட இருக்கிறவங்க முறுமுறுப்பாங்க. பயப்படாதீங்க. நமக்காக ஆண்டவர் வழக்காடுகிறவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த 1 மணி நேரம் வந்த 11வது மணி நேரத்தில் வந்தவர்களுக்காக எவ்வளோ பேசுகிறார் பாருங்க. நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசுவார். வாசிங்க 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. இப்போ நீ காலையிலிருந்து வந்த கூலி சம்பாதிச்சுட்டு தான் வந்திருக்கிற, ஒரு பணம் உன்னுடையதே வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடைய இஷ்டம். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. திடீர்னு ஆவியின் அபிஷேகம் என்ன, வெளிப்பாடு என்ன, தீர்க்க தரிசனம் என்ன. நம்ம 40 வருஷம் விசுவாசியா இருப்போம். அதுக்காக நம்ம பொறாமப்படவே கூடாது. ஹல்லேலூயா. புதுசா வந்தவங்க திடீர்னு ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. அவர்களை பார்த்துலாம் பொறாமப்படாதீங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? பழைய விசுவாசிகள் அப்படி அந்த பார்ஷியல் இருக்கக்கூடாது. நம்முடைய நோக்கம் என்னன்னா, ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பழைய அந்த முந்தி வந்தவர்களை கடிந்து கொள்கிறார். அவருடைய குணத்தை சொல்லி ஒரு அருமையான ஆலோசனை சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இது நம்ம ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவாருங்க.
அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். என்னுடையதை என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் தயாள குணப்படைத்தவர். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை போல நம்ம இருக்கணுங்க. நல்ல பிராட் மைண்டா இருக்கும். குறுகின மனதோடு இருக்கக்கூடாது. இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம், நமக்காக நம் அருகிலே இருக்கிறவர் நமக்காக முறுமுறுக்கலாம், நமக்கு சப்போர்ட் பண்ணி முறுமுறுக்கிறவர்களை கண்டிக்கிறார் கர்த்தர். ஆமே, நீ ஏன் மண்கண்ணா இருக்கிற, நான் எவ்வளோ தயாளனா இருக்கிறேன் பார், அப்படியே நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் பார். ஆமே. அப்போ என்ன அப்படின்னா, நமக்காக தேவன் தயாள குணத்தை விளங்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? உடன் வேலை பார்ப்பவர்கள் முறுமுறுக்கலாம், பயப்படாதீங்க. ஆண்டவர் திட்டம் தெளிவாக உங்களோடு பேசுகிறார். உங்களுக்காக ஆண்டவர் தன்னுடைய தயாள குணத்தை வெளிப்படுத்தும் போது அதை யாரும் தடை செய்ய முடியாது. உயர் அதிகாரிகளோ, ஆமீன், நண்பர்களோ, சொந்த பந்த வட்டாரங்களோ ஒருவனும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஏன் இஷ்டம். தட் இஸ் மை ஃபேவர். என்னுடைய காருண்யம், என்னுடைய இரக்கம், என்னுடைய அன்பு, என்னுடைய கிருபை, இதெல்லாம் கர்த்தர் நிர்ணயித்தது நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்து நமக்காக பாருங்க, கூட வேலை பார்க்கிறவனோடு வழக்காடி தன்னுடைய தயாளது குணத்தை வெளிப்படுத்துகிறவர். சொந்த பந்தத்திட்ட வழக்காட வரோம், அதுவும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என் சொந்த பந்தம் என்கிட்ட ஒரே போராட்டம் பாஸ்டர், போராடி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கிறீங்களா? அவர்களோடு கர்த்தர் வழக்காடுகிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் உங்களுடைய உறவுகள், சொந்த பந்தங்கள் உங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம். அவர்கள் வாயே உங்களை புகழும்படி அவருடைய செய்கிறதை தடுப்பவன் யார்? ஆமென். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விருத்த சேதனமில்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். பேதுருவோடு யூத ஜனம் கூட இருக்கிறவர்கள், இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரே சபையார், அதான் சொந்தம். வாக்குவாதம் பண்றாங்க, நீங்க எப்படி போகலாம், புறஜாதியார் இருக்கிற இடத்துக்கு எப்படி நீங்க போகலாம், போகக்கூடாது. அவர் திட்டம் தெளியுமா அவர் போனதை விவரிக்கிறார். கொர்நேலியு வீட்டுக்கு அவர் போனது, ஸ்தோத்திரம், அதெல்லாம் அவர்கள் கண்டித்து, புறஜாதியார் வீட்டில் போய் உட்கார்ந்து நீங்கள் பேசி அவரோட போஜனம் பண்ணி வந்திருக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறாங்க. கவனிங்க, இந்த காலை வேளையில் மார்ச் மாதத்தில் கடந்த 2 மாதங்கள் உங்களுடைய உறவுகள் உங்களோடு வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் செய்த செய்கைகளை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் யார் உங்களோடு வாக்குவாதம் பண்ணினார்களோ அவர்களுடைய வாய் உங்களை குறித்து தேவனை புகழும்படி கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய அனுக்கிரகம் உண்டாயிருக்கும். ஆமென். முந்தின வசனத்தில் அவருடைய தயாள குணம் வெளிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அவருடைய தயாள குணம் இந்த மாதத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுங்க. அதை யாரும் தடுக்க முடியாது. 11ஆம் மணி நேரத்தில் வந்தவனுக்கு கர்த்தருடைய தயாள குணம் வெளிப்பட்டது. இங்கே வாக்குவாதம் பண்ணினவர்களுக்கு ஸ்தோத்திரம் பாருங்க, பேதுருவுக்கு தன்னுடைய அனுக்கிரகத்தை வெளிப்படுத்தினார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அற்புதமான, ரொம்ப அருமையான வசனம். ஸ்தோத்திரம். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11:17. ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தை அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். அப்பா, தேவன் புறஜாதிகளுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறாருப்பா, அதை நம்மால தடுக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா?
அனுக்கிரகம், வண்டர்ஃபுல் வேர்டுங்க. அவருடைய தயாள குணம் நமக்கு வேணும். காருண்யம், நீங்கள் ஜெபம் பண்ணுறப்ப இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தும். சும்மா அப்படியே பொத்தாம்பொதுவாக ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபிக்கிறப்ப, வேதத்தில் தியானிக்கிறப்ப, இந்த வசனத்தெல்லாம் தியானிக்கிறப்ப இந்த வார்த்தையை நாம் பிரயோகிக்க வேண்டும். ஆமென். அதில் அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. வார்த்தையை வைத்து ஜெபிக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. காருண்யம், கிருபை, சோத்திரம், இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தயாள குணம், அனுக்கிரகம் என்ற வார்த்தையை, அந்த பதங்கள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்டுங்க. இதெல்லாம் இந்த மார்ச் மாதம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? 11ஆம் மணி நேரத்தில் வந்த அந்த வேலைக்காரனுக்கு இருந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். வெறுங்கையா எப்படி வீட்டுக்கு போகிறது? இன்னும் 1 மணி நேரத்தில் ஒரு வேலை கிடைச்சிராதா? ஒரு எஜமான் என்னை தேடி வந்துட மாட்டானா? எனக்கு அவருடைய தயாள குணம் வெளிப்படாதா? கடுகளவு விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஆமென். கால வெளியில் அவருடைய தயாள குணம் நமக்கு இந்த மாதம் வெளிப்படும். அவருடைய அனுக்கிரகம் நமக்கு வெளிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய காருண்யம் ஒருவனை பெரியவனாக்கும். டிஜிஎஸ் அங்கிள் பாருங்க, அந்த வசனத்தை பிடிச்சிட்டார் ஒரு பிடி. அப்பா சும்மா கிடையாதுங்க ஆசீர்வாதம்லாம். மனுஷனை பிடிக்கிறத விட, மனுஷனை சோப் போடுறத விட கர்த்தரை ஒரு பிடி பிடிங்க. சோத்திரம், உங்களை தேடி அநேகர் வருவார்கள். ஆமென். நம்ம யாரையும் மனுஷரை பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனை மதிக்கணும். அதுக்காக மதிக்கக்கூடாதுன்னு சொல்ல, மதிக்கணும். ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை எப்படி நடத்துவாராம்? பூரண சமாதானத்தோடு நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அற்புதமான நடத்திப்புங்க. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடணும். சில விஷயத்தில் ஏன் நமக்கு காரியங்கள் வாய்க்கல அப்படின்னா, நம்ம நிர்ணயித்து தான் நடக்கணும். ஒரே பிடிவாதமாக இருக்கும். காலை வேளையில் அந்த பிடிவாத குணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவன் செய்தது நடக்கும், அதை யாரும் தடுக்க முடியாதுன்னு விசுவாசிங்க. அவருடைய நடத்திப்பு ஆச்சரியமானது. அல்லேலூயா. ஆமென். அற்புதமாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படியே நம்மை நடத்துவார். அந்த சித்தத்தின் மையத்தில் இருந்தால் ஒரு பெரிய சமாதானமுள்ள வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். சில நன்மைகளை கர்த்தர் நமக்கு அனுபவிக்கும்படி இந்த மாதம் அனுக்கிரகம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? முதல்ல வாசித்தோம் அவருடைய அனுக்கிரகம், தயாள குணம். முதலாவது குறிப்பில் அவருடைய தயாள குணத்தை நாம் தியானித்தோம். இரண்டாவது அவருடைய அனுக்கிரகத்தை நாம் தியானித்தோம். இப்பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம குறித்து தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். ஏசாயா 66:9 வாசிக்கலாம். மிக அருமையான அற்புதமான வார்த்தை. ஏசாயா 66:9. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. முழு நிறைமாத கர்ப்பம் அதை நான் தடுப்பேனாங்கிறார் பாருங்க. அப்ப அவர் சில காரியத்தை செய்ய நினைச்சிட்டா அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது நம்ம நினைக்கிறோம், ஐயோ இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சே, என் பிள்ளைகளுக்கு இந்த காரியம்லாம் நடக்கலையே என்று வருத்தத்தோடு வந்திருக்கிற பெற்றோரை உங்களோட ஆண்டவர் திட்டமாய் பேசுகிறார். அல்லேலூயா. நிறைமாத ஒரு கர்ப்பிணி எப்படி குழந்தையை வயிற்றுக்குள்ளே வைத்திருக்கவே முடியாதுங்க. அந்த கடைசி நிமிடம், கடைசி நொடி பொழுதில் அந்த பிள்ளையானது சோத்திரம் கர்ப்பத்தின் மூலம் வெளியே வருவதை போல. அல்லேலூயா. அதை ஆண்டவர் தடுப்பேனோ என்கிறார். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ.
நம்ம நினைக்கிறோம் இன்னும் அவன் சொல்லுவாங்கல்ல சில புலம்பல்ல ரெடியா இருக்கு, ஆனா பிள்ளை பெறுவதற்கோ பலன் இல்லை. இந்த கால வேளையில ஆண்டவர் சில நன்மைகளை உங்களுக்கு பிரசவிக்க உதவி செய்வார். ஆமென். பயப்படாதே, சில நன்மைகள் பூரணமடைய தான் இந்த கால தாமதங்கள். அல்லேலூயா. 10 மாசத்துல பிறக்க வேண்டிய குழந்தை 5 மாசத்துல பிறந்தா எப்படிங்க இருக்கும்? அது ஒரு பூரணமா இருக்குமா? கை கால் சூம்பினவர் அந்த உறுப்புகள் வளராம தான் இருக்கும். அவசரப்படாதீங்க. 10 மாதத்துல மேலே, அது 9 மாதத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூ டைம் இருக்குது. அந்த டியூ டைம் அப்பாயின்மெண்ட் டைம், அதில் கண்டிப்பாக அந்த குழந்தை பிறந்தே ஆகும். ஆமென். அதை நான் தடுக்கவே மாட்டேங்கிறார். இது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்முடைய சில நன்மைகள் கையில் வர்ற மாதிரி இருக்கும், வராதது போல இருக்கும், சில வியாகுலம் இருக்கலாம். பயப்படாதீங்க, ஆண்டவர் அந்த பிரசவத்தை தடுக்க மாட்டார். உங்களுடைய கையிலே அந்த ஆசீர்வாதத்தை இந்த மார்ச் மாதம் கர்த்தர் உங்களுக்கு கிடைக்க செய்வார். ஆமென். அல்லேலூயா. அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? இதுதான் இந்த மாசம் வாக்குத்தத்தம். யாராலும் தடை செய்ய முடியாது. சாத்தான் தடுக்க முடியுமா? சாத்தானும் தடுக்க முடியாது. மனிதனுடைய சூழ்ச்சிகள், தந்திரங்கள், பார்வோன், யோர்தான், செங்கடல், 7 ஜாதிகள், அரசர்கள், யுத்தங்கள், எரிகோ கோட்டை, மதில்கள் தடுக்க முடியுமா? தடுக்கவே முடியாது. சூழ்நிலைகளும் தடுக்க முடியாது, சாத்தானும் தடை செய்யும். இந்த மாதம் கர்த்தருடைய தயாள குணம் வெளிப்படும். ஆமென். கர்த்தருடைய அனுக்கிரகம் வெளிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். சில நன்மைகளை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யும். விட்டு விலகுவதில்லை, அவர் முன்பாக நடக்கிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆமென். நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமென். தயாள குணம் வெளிப்படும், அனுக்கிரகம் வெளிப்படும். பெற செய்கிற பிரசவத்தை தடுப்பேனோ. சில அனுக்கிரகம் உனக்கு கிடைக்கும். அவருடைய காருண்யம் உன்னை பெரியவன் ஆக்கும். ஆண்டவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் எல்லாம் வரவு செலவை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படியா சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். இந்த மாதம் நம்முடைய பிள்ளைகளுடைய எக்ஸாம் டைம். பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பலவீனம் எதுவும் வரக்கூடாது. அவங்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாயிருக்க முடியாது. சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். வேலைக்காக காத்திருக்கிற நமது பிள்ளைகளுக்கு நல்ல உயர்ந்த பதவிகள், அந்தஸ்துகள். தானியேலின் காரியமோ என்றால் ஜெயமாயிருந்தது. நல்ல கம்பெனியில் நமது பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து கர்த்தர் நல்ல வரனை ஆர்டர் கொடுக்கிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? ரிகாதரமா சந்தரமா வலன. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மார்ச் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலவெளியில் ஒரு சிலர் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சோதர 11வது மணி நேரத்தில் வேலைக்கு வந்த அந்த நபர்களை போல நாங்கள் வந்திருக்கிறோம். சிறிய அளவு, கடுகளவு விசுவாசம்ப்பா. அவருடைய முழு நோக்கம் எஜமானனை பிரியப்படுத்தணும். எங்கள் வாழ்க்கையில் யாரையும் நாங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு எஜமான் இயேசுவை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. அவங்க இந்த மாதம் முடிவதற்குள்ள அநேக நன்மைகளை பெற்றெடுக்கட்டும். ஆண்டவரே, நீர் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இன்னும் ஆண்டவரே நாட்கள் நிறைவேறவில்லையே என்று சொல்லி வருத்தத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அநேக நன்மைகளை பெற்றெடுக்கக்கூடிய பலனை தருவீராக. நீர் செய்கிறதை தடுக்கவே முடியாதப்பா.
யோபு 42:2 படி தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை பக்தன் யோபு அறிந்திருக்கிறேன் என்று. என்ன ஆண்டவரை குறித்த அந்த வெளிப்பாடு, அறிவு சுவாமி. எப்போதும் எங்களுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையிலே புதைந்திருப்பதாக ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.